கேப்டனின் ஆன்மா வந்து பிரேமலதாவை மன்னிக்காது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கேப்டன் ஆன்மா வந்துட்டு அதிமுக அடிமையா இருக்கணும்னு சொல்லிச்சாமோ இல்ல ஆசீர்வதிக்குதாமோ? கேப்டனுக்கு பிடிக்காத ஒரு கூட்டணி தான் அதிமுகவோட கூட்டணி. ஜெயலலிதா பத்தி என்ன சொன்னாங்க? குடிகாரன் ஜெயலலிதா, ஆமா இவ தான் ஊத்தி கொடுத்தா அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதெல்லாம் கூட இருக்குது. இது கூட இவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கூட்டணிக்கு போவாதீங்கன்னு நான் சொன்னவன் நான் 2009லயே அதை ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு போவாத. அவர் ஒரு பெருந்தன்மை படைச்சவருங்க விஜயகாந்த். அவரெல்லாம் வந்துட்டு அரசியலுக்காக சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஆள் இல்ல. அதனாலதான் அவர் சூழ்ச்சி அவரை பாதிச்சுது, புரியுதுங்களா? அவர் இவங்களுக்கு எல்லாம் ஆண் மண்ணா தெரியாது, பிதுர்லோகம் தெரியாது. இந்த பசங்க வந்துட்டு பணத்திட்டு இருக்கிறாங்க. அதிமுக போயிட்டு அடிமை ஆகிறதுக்கு சொன்னாங்களா? அவங்க கட்சியை வந்துட்டு சுயமரியாதையோட நிக்கணும் அப்படின்னோம்னா அதற்கான வழிமுறையை பிரேமலதா தேடிட்டாங்க, அவ்வளவுதான். 4-5 எம்எல்ஏ போறான் உள்ள சட்டப்பேரவையில. அதிமுக போயிடுவீங்களா நீங்க? பிஜேபியோட போயிட்டு என்ன ஆனார் கேப்டன்? 2014 பிஜேபி கூட்டணி தானே இருந்தாரு, என்ன ஆனாரு? ஒரு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது அவரால். அப்புறம் 2014 சட்டப்பேரவை தேர்தல் பண்டோட்டில கேப்டன் 3வது இடத்துக்கு போல மக்கள் நல கூட்டணி. அப்புறம் என்ன இருக்குது அவங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. 2019 என்னாச்சு? 2021 என்னாச்சு? அப்புறம் என்ன இவங்க போயிட்டு ஆர்மா அதெல்லாம்